காமத்தை அடக்க முடியவில்லை என்றால் உன் தாயிடமோ மகளிடமோ அதை தீர்த்து கொள்கிற வார்த்தை பெரியார் கூறியதாக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? சீமான் சங்கி என்பதை தாண்டி சீமான் ஒரு மன நோயாளியாக மாறிவிட்டார். அவருக்கு முத்திடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க உள்ளபடியே நல்ல மனநல மருத்துவமனையில் அவரை சேர்ப்பது நல்லது. பெரியாரை பார்த்து தான் பிரபாகரனே போராட்ட காலத்துக்கு வந்திருக்கிறாருன்னு நான் சொல்லல. ஏன் கருத்துல ஓன் கருத்து தான், உன்னோட வார்த்தை அது. ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில அதிலிருந்து மடை மாற்றி திசை மாற்றுவதற்காக சீமான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகம் அப்படின்னு அப்பட்டமா பகிரங்கமாக குற்றம் சாட்டி. வணக்கம். சீமான் பேசிய வார்த்தைகள் அனைத்துமே உண்மையா அல்ல உங்களுடைய வாட்ஸ்ஆப்பில் வரக்கூடிய செய்திகள், நீங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கட்டும், படிக்கக்கூடிய செய்தியாக இருக்கட்டும், அனைத்துமே உண்மை என்பதை நீங்கள் நம்பாதீர்கள். ஆனால் ஒரு சர்ச்சையான போஸ்டை கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் முறையாக இந்த போஸ்ட் 2017ஆம் ஆண்டு வெளிவந்தது. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் செல்போன் வழியாக இந்த வதந்தி எந்த அளவில் பரப்பப்பட்டது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, முதலில் பிஜேபி, இப்போ சீமான் இதே போஸ்டை கையில் எடுத்திருக்கிறார். இதற்கான உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். இதைத் தொடர்ந்து தமிழ் கேள்வி செந்தில்வேல் சாரும் நம்மளுடன் இணைய இருக்கிறார். அவரும் இதை பற்றிய தன்னுடைய கருத்துக்களை பகிர இருக்கிறார். காமத்தை அடக்க முடியவில்லை என்றால் உன் தாயிடமோ மகளிடமோ அதை தீர்த்து கொள் என்கிற இந்த வார்த்தை பெரியார் கூறியதாக 11/5/1953ஆம் ஆண்டு விடுதலை என்கிற ஒரு பத்திரிகையில் வெளிவந்ததாக இவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். சரி, இந்த விஷயத்தை பற்றி ஒரு ஃபேக்ட் செக் செய்வதற்காக இதே போஸ்டை நான் கூகுள் இமேஜ் சர்ச் இன்ஜினில் போட்டு பார்த்தேன். அதில் பல்வேறு நபர்கள் இதே சோஷியல் மீடியா போஸ்டை தன்னுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து வந்ததையும் பார்த்தேன். இந்த ரிசர்ச் செய்யும் போது எனக்கு அன்னைக்கு வெளிவந்த அந்த பத்திரிகையும் கிடைத்தது, விடுதலை பத்திரிகையுடைய ஒரிஜினல் காப்பி. அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா 2-3 பக்கங்கள் கொண்ட நியூஸ் பேப்பர் தான் இருக்கும். எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்கும்படி 20 பக்கம் 30 பக்கம் தொடர்ந்து பார்த்தால் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான், செய்தி இருக்காது. பட் அப்போ வந்த பத்திரிகைகளில் வெறும் செய்தி தான் இருக்கும், அதில் வேறு எதுவுமே இருக்காது. இதற்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து விடுவேன். இந்த ஒட்டுமொத்த பத்திரிகையை கிட்டத்தட்ட ஒரு 3-4 நபர்கள் எங்களோட ஆஃபீஸில் நாங்கள் அலசி பார்த்தோம், ஜூம் செய்து பார்த்தோம், எல்லாமே பார்த்து விட்டோம். ஆனால் இந்த பதிவில் எந்த விஷயத்தை இவர்கள் கூறியிருக்கிறார்களோ எதுவுமே கிடையாது. 2017ஆம் ஆண்டு இதே விடுதலை பத்திரிகை இந்த தவறான போஸ்டுக்கு எதிராக அதை கண்டெம் செய்து இந்த பழைய பத்திரிகை, அந்த பழைய நியூஸ் பேப்பரை மட்டும் வெளிவிடவில்லை, ஒரு அப்ஜெக்ஷனையும் அன்னைக்கு தெரிவித்தார்கள். இன்னைக்கு சீமான் அவர்கள் பிரஸ்ஸை சந்திக்கும் போது அவர் கொடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேட்மெண்ட், உங்களிடம் இதற்கான ஆதாரம் இருந்தால் எடுத்துக்கொள்வார்கள். இந்த ஆதாரம் இருக்கு, இதை தாண்டி வேற என்ன வேணும் உங்களுக்கு? இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஈவினிங்குள்ள சீமான் அவர்கள் பேசிய விஷயத்திற்கு நான் சப்போர்ட்டிங்காக ஆதாரங்களை கொடுக்க போகிறேன், அந்த எந்த புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் கொடுக்குறேன். எப்படி நீங்கள் உங்களுடைய பிஜேபியின் ஐடி விங்கை வைத்து இது போன்ற தவறான ப்ரொபகண்டாவை சித்தரித்து வருகிறீர்களோ அதே போன்று இன்னொரு புஸ்தகத்தை நீங்கள் அடிச்சிருப்பீர்கள், அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து நிறுத்தி விடுவீர்கள். அப்படி உங்கள்கிட்ட இருந்தால் இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு சின்ன ஃபேக்ட் செக் எடுத்து காட்டிட்டோம், இன்னைக்கு வெளிவந்த அந்த பத்திரிக்கை எடுத்து காட்டிட்டோம். இது என்கிட்ட மட்டும் இல்லை, இன்னைக்கு நீங்கள் இன்டர்நெட்டை தட்டி பார்த்தீர்கள்னா இந்த நியூஸ் பேப்பர் உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வார்த்தையை அவர் பேசவில்லை. இன்னும் சொல்லப்போனால் பெரியார் பெண்களை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்கிறார், எந்த அளவில் அவர் சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி பேசியிருக்கிறார், ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஈக்குவாலிட்டி பற்றி பேசியிருக்கிறார், மறு திருமணத்தை பற்றி பேசியிருக்கிறார், பெண் குழந்தைகளுக்கு கல்வி போய் சேர வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு தமிழகம் இந்த அளவில் ஒரு முன்னேற்ற பாதையில் இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்களா, அதில் ஏதோ ஒரு பங்கு பெரியாருக்கும் போய் சேருகிறது. சீமான் பேசிய விஷயமாக இருக்கட்டும் அல்ல அதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அண்ணாமலை, உங்களுடைய கருத்து என்ன? ராகுல், ரொம்ப
எளிமையா ஒரு கேள்வி. ம். தமிழ்நாட்டில் பெரியார் பாஜகவிற்கும் RSS உள்ளிட்ட மதவாத அடிப்படைவாத அமைப்புகளுக்கும் எவ்வளவு ஆபத்தானவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ம். இப்ப 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஒன்றியத்தில். இப்ப 3வது முறையாக மீண்டும் பிரதமராகி இருக்கிறார் மோடி. ரொம்ப சிம்பிள் லாஜிக், நம்ம பெருசாலாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிள். பெரியார் இவ்வாறான ஒரு கருத்தை உள்ளபடியே சொல்லி இருப்பாரே என்று சொன்னால் பாஜக இது நாள் வரைக்கும் இதை விட்டு வச்சிருக்குமா? ம். இதோட ஆதாரங்களை இதுக்குள்ள எடுத்து வெளியில போட்டிருக்காதா? அப்போ இல்லாத ஒன்றை, சொல்லாத ஒன்றை மீண்டும் 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 இது நாள் வரை சங்கிகள் சொல்லி வந்தார்கள். இப்ப சீமானும் சொல்லுகிறார் என்று சொன்னால் சீமான் சங்கி அப்படின்னு நம்ம சொன்னது இன்னைக்கு மீண்டும் மீண்டும் நிரூபணமாகிறது. சீமான் சங்கி என்பதை தாண்டி சீமானுக்கு லிட்டரலி சொன்னா சீமான் ஒரு மன நோயாளியாக மாறிவிட்டார். அவருக்கு முத்திடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முத்திடுச்சு. நீங்க உள்ளபடியே நல்ல மனநல மருத்துவமனையில் அவரை சேர்ப்பது நல்லது. ஏன்னா அவருடைய பேச்சிலே அவர் மாறிக்கிட்டே இருக்காரு. முந்தா நாள் என்ன சொல்றாரு, ஆளுநர் எதுக்கு, ஆளுநர் சட்டப்பேரவை விட்டு போறதுக்கு பதிலா ஆளுநர் தமிழ்நாட்டை விட்டே போகலாம் அப்படிங்கிறார். நேத்து ஆளுநர் போனது சரிதாங்கிறார். நான் 10 நிமிட தொகுப்பு ஒண்ணு தமிழ் கேள்வியில செஞ்சிருந்தேன். 10 நிமிடம் சீமானுடைய முரண்பட்ட தொகுப்புகள், அதுக்கு மேலே இருக்குது. சீமானுடைய முரண்பாடுகளை மட்டும் அவர் பேசுனதுலயே அவர் முரண்பட்டதை மட்டும் தொகுத்தா 1 மணி நேரம் தொகுக்கலாம். இந்த விஷயத்துக்கு வரேன். மிக முக்கியமான ஒரு முரண்பாட்டை நான் சொல்றேன். சீமான் எவ்வளவு அயோக்கியத்தனமான, இந்த வார்த்தையை தெரிந்து பயன்படுத்துகிறேன் ராகுல், அயோக்கியத்தனமான ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அவர் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு, ஆமா நானும் அந்த மயக்கத்துல இருந்தேன், பெரியாரிய இதுல இருந்தேன். என்னைக்கு 2008 என் தலைவனை பார்த்தேனோ, யார சொல்றாரு, பிரபாகரன் சொல்றாரு. என்னைக்கு பிரபாகரனை பார்த்தேனோ அப்பதான் எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுது. எதெல்லாம் புரிஞ்சுது? பெரியார் தப்பு, திராவிடம்ங்கிற சித்தாந்தம் தப்பு, எல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு. ஓகே, இப்ப இது உண்மைன்னு வச்சுப்போம். இவர் 2008 பிரபாகரனை சந்தித்ததுல இருந்து இவருக்கு அந்த மயக்கம் தெளிந்து விட்டது அப்படின்னு, அதுதான் உண்மை அப்படின்னு வைத்துக் கொண்டால், அப்புறம் என்ன இதுக்கு போன வருஷம் வரைக்கும் அல்லது அதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் பெரியாருக்கு இவர் நினைவேந்தல் கூட்டம் நடத்தினார். நீதான் 2008 பெரியார பிரபாகரனை பார்த்த பிறகு தெளிஞ்சிட்டு இல்ல, போன வாரம் வரைக்கும் பெரியாரை ஏன் உன்னுடைய வழிகாட்டின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது கேள்வி, பெரியாரை பற்றி பிரபாகரன் என்ன சொன்னார் அப்படின்னு சீமானே சொல்லியிருக்காரு. அந்த ஆதாரத்தையும் தமிழ் கேள்வி வெளியிட்டிருக்கிறது. பெரியாரை பற்றி பிரபாகரன் சொன்னதாக சீமான் சொன்னது. 2008 பிரபாகரனை சந்திக்கிறார் சீமான். அப்ப பிரபாகரன் சீமான்ட்ட சொன்னாராம், பெரியாரை பார்த்து அண்ணாவை பார்த்துத்தான் நாங்கள் எல்லாம் எங்கள் நாட்டில் எங்கள் நிலத்தில் தூர தேசத்தில் போராட்ட களத்திற்கே வந்தோம். எப்படிங்க? பெரியாரை பார்த்து அண்ணாவை பார்த்துதான் நாங்கள் போராட்ட களத்திற்கே வந்தோம் என்று பிரபாகரன் சொன்னார். ஆனால் உங்கள் நாட்டில் உங்கள் தேசத்தில் பெரியாரின் வழி வந்தவர்களாக சொல்லிக் கொள்பவர்கள், அண்ணாவின் வழி வந்தவர்களாக சொல்லிக் கொள்பவர்கள் வெறும் வாக்கரசியல்வாதிகளாக மாறிவிட்டார்களே என்று அண்ணன் வேதனைப்பட்டாருங்கிறார். அப்ப பிரபாகரனே யாரை பார்த்துதான் போராட்ட களத்திற்கு போர்க்களத்துக்கு வந்ததாக சீமானிடம் சொன்னதாக சீமான் சொல்லுகிறார்னா, பெரியாரை பார்த்துதான் பிரபாகரனே போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறாருன்னு நான் சொல்லல, ஏன் கருத்துல, ஓன் கருத்து தான், உன்னோட வார்த்தை அது. அப்ப 2008 ஒரு நிமிஷம் ராகுல், 2008 பிரபாகரனை சந்திக்கின்ற பொழுது பிரபாகரன் பெரியாரால் தான் போர்க்களத்துக்கு வந்தேன்னு சொன்னார்னு நீ சொன்ன, அது பொய்யா? அது அப்ப நீ புருடாவிட்டியா ஒண்ணு, அல்லது இப்ப நீ உளறியா? ஏன்னா நீ புதுச்சேரியில இருந்து பேசியிருக்கிற, எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன நீங்க ஒரு மனிதன் இப்படியா தன்னிலை மறந்து உளர்றது? அப்ப இது ஏன் இப்படி உளர்றாரு? அதுதான் பிரதானமா பேசப்பட வேண்டிய பிரச்சனை. இப்ப இவர் ஒரு பெரிய பிரச்சனையா திசை மாற்றுவதற்காக இதை பேசுகிறார். தன்னுடைய அரசியலை தமிழ்நாட்டில இருந்து ஷிஃப்ட் பண்ணி புதுச்சேரியில் மாற்றி விட்டாரோ இல்ல ஒரு கேள்வியும் வருது. தமிழ்நாட்டுடைய தமிழ்தாய் வாழ்த்தை எங்களுக்கு தேவையில்லை, புதுச்சேரியில இருக்கக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்தை நாங்க கொண்டுட்டு வர்றோம். இப்ப போய் நீங்க புதுச்சேரியில தான் நீங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, அங்கிருந்தே நீங்க தன்னுடைய அரசியலை நகர்த்தி கொண்டு இருக்கீங்க. இதெல்லாமே பார்க்கும்போது இவருடைய அரசியல் இங்கே வேலைக்கு ஆகல, அதனால புதுச்சேரி பக்கம் ஷிஃப்ட் ஆகி விடலாமோ என்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. இல்ல, இவர் இன்னைக்கு பண்ற டிராமாக்கான ரீசன் ரொம்ப முக்கியம். அதை நம்ம அத ரோஸ்டர் நியூஸ் மூலமாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. என்னன்னா,
நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த ஒரு நிர்வாகி, அவனை கைது பண்ணது காவல்துறை, கிண்டி காவல்துறை. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன்கிட்ட வேலை பார்த்த பெண்கள் போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த நிர்வாகி, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி, அந்த பெண்களை வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக அவர்களோடு உறவு வைத்துக் கொள்கிறான். உறவு வைத்துக் கொண்டு மிரட்டி வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக உறவு வைத்துக் கொண்டதை அவர்களுக்கே தெரியாம படம் பிடிக்கிறான். அதை காட்டி அந்த பெண்களை மிரட்டுகிறான். அந்த பெண்களை என்ன சொல்லி மிரட்டுறான்? நான் ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன், ஒரு வாதத்துக்கு இந்த கேஸை விட்டுருங்க, எக்ஸோயோ ஏதோ ஒரு கேஸாவே இருக்கட்டும், வேற ஏதோ ஒண்ணு எடுத்துங்க. ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் விரும்பி தனியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்? அது அவர்கள் இருவர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுதான் சட்டமும் சொல்லுகிறது, அதுதான் சமூகமும் சொல்லுது, ரைட்? அப்ப நீ அது உங்கள் இருவருடைய தனிப்பட்ட விருப்பம். நீ அதை படம் பிடிச்சது முதல் அநாகரிகம் ஒண்ணு. சரி, படம் பிடிச்சதை தாண்டி நீ என்ன பண்ணிருக்கிற? அந்த படத்தை காட்டி நீ மிரட்டுற. என்ன மிரட்டுற? உன் கட்சியில் இருக்கக்கூடிய மேலிடத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த பெண்கள் இணக்கமாக இணங்கி போகணும்னு அந்த பெண்களை நீ மிரட்டி இருக்கிற. இது நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மிரட்டினது. இந்த நிர்வாகிய காவல்துறை கைது பண்ணிடுச்சு. அந்த 3 பெண்களும் நக்கீரன் டிஜிட்டல் மீடியாவுக்கு பேட்டி அளித்திருக்கிறார்கள். இது பெரிய பிரச்சனையா வெடிக்க ஆரம்பிக்க போகுது என்று தெரிந்த சீமான், அந்த மேலிட நிர்வாகிகள் யாருங்கிறதா இப்ப கேள்வி. தமிழ்நாடு எழுப்பியிருக்க வேண்டிய கேள்வி, நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியால் அந்த பெண்கள் மிரட்டப்பட்டார்கள் அல்லவா, மேலிட நிர்வாகிக்கு நீ இணக்கமா போகணும்னு. அந்த மேலிட நிர்வாகிகள் யார்? அதுல இது சீமானுக்கு தெரிஞ்சு நடந்துச்சா, தெரியாம நடந்துச்சா, இதுல சீமானுக்கும் தொடர்பு உண்டா உள்ளிட்டவை விசாரிக்கப்பட வேண்டும் என்ற குரல்கள் எழத் தொடங்கியவுடன் சீமான் இதை மடை மாற்றுவதற்காக முந்தா நாள் வரைக்கும் பெரியாரை எங்களுடைய வழிகாட்டி என்று சொன்ன சீமான், பெரியாரை நாம் தமிழர் கட்சியினர் சிலர் விமர்சித்த பொழுது கூட பெரியாரை விமர்சிப்பது மடத்தனம், அதுவல்ல நம்முடைய வேலை, அதற்காக நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படவில்லை என்று சொன்ன சீமான் மேடைக்கு மேடை, நான் திருப்பி சொல்றேன், நாம் தமிழர் கட்சி தொடங்கிய பிறகு நான் பழைய பெரியாரிஸ்டா தன்னை அடையாளப்படுத்தி ஏமாத்திய சீமான பேசல. இப்ப போன வாரம் வரைக்கும் பெரியாரை புகழ்ந்து பேசிய சீமான் இன்னைக்கு திடீர்னு 2008 உன்கிட்ட பிரபாகரன் சொன்னது உனக்கு இன்னைக்குதான் ஞாபகத்துக்கு வந்துச்சா? என்ன நீ டிசைனா கதை விட்டுட்டு இருக்கிற, ஏமாத்திட்டு இருக்கிற ஊரை? அப்ப கூட பிரபாகரன் பெரியாரால் தான் நான் போராட்ட களத்துக்கு வந்ததா சொன்னாங்க, நீ சொன்ன வீடியோவே இருக்குது. இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அப்ப இது முற்றும் முழுவதுமாக ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில அதிலிருந்து மடை மாற்றி திசை மாற்றுவதற்காக சீமான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகம் அப்படின்னு அப்பட்டமா பகிரங்கமாக குற்றம் சாட்டி. புதுச்சேரியில் அவர்களுடைய ஸ்டேட் சாங் அதை தமிழ்நாட்டில் போட்டு காட்டுவதற்கும், அதுவும் தமிழ்தாய் வாழ்த்து எங்களுக்கு தெரியாது, எனக்கு பிடிக்காது, அது என்னுடைய தமிழ்தாய் வாழ்த்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, தேசிய கீதத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தமிழர்களால் எழுதப்பட்ட தேசிய கீதமோ இல்லை ஸ்டேட் சாங்கோ கிடையாது என்கிற விமர்சிக்கக்கூடிய இந்த நபர் எந்த விதமான அரசியலை எடுத்து வைக்கிறார்? சரி, தமிழர்களால் எழுதப்பட்டதுன்னு அவர் சொல்ல முடியாது, சொல்லவும் இல்லை. ஏன்னா எழுதியவர் மனோன்மணியம் சுந்தரனார். மனோன்மணியம் சுந்தரனார தமிழர்லேன்னு சொன்னார்னா அவர் வாங்கி கட்டுவார், அது வேற. ஆனா என்னோட கேள்வி, பாரதிதாசனை விட சீமான் புத்திசாலியா? மனோன்மணியம் சுந்தரனாரை விட சீமான் புத்திசாலியா? அயோத்திதாச பண்டிதரை விட சீமான் புத்திசாலியா? அயோத்திதாச பண்டிதர் பெரியாருக்கு முன்பாகவே திராவிடன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர். பெரியார் திராவிடம்னு சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் நிராகரிக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதரை சேர்த்து பேசியிருப்பா போ, நீ தில்லு இருந்தா. பாரதிதாசனை பேச, உன் இனப்பெயர் யாதனை என கேட்டால் தேன்தான் நாவெல்லாம் வான்தான் என்புகள், காரணம் நான் தான் திராவிடன் என்று நவில்கையில் அப்படிங்கிறார். யார்? பாரதிதாசன். நான் தான் திராவிடன் என்று நவில்கையில் தேன்தான் வாயெல்லாம் வான்தான் என்புகள்ங்கிறார். நான் சொல்ல சொல்ல இனிக்குதுங்கிறார் திராவிடம் சொல்ல. யாரு? பாரதிதாசன். நீங்க பாரதிதாசனை விட சீமான் பெரிய அப்பாட்டாக்கரா? அப்ப தமிழ்தாய் வாழ்த்து உனக்கு என்ன பிரச்சனை? திராவிட நல் திருநாடும், தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிட நல் திருநாடும், அதான பிரச்சனை. அப்ப திராவிடம்ங்கிறத நான் வாசிக்க மாட்டேன். அவ்வளவு வீராப்பு, நீ வீரன் தானே, அசகாய சூரன் தானே, வீரன் தானே. இதே தில்லோட நீ சொல்லு, தேசிய கீதத்தை நான் புறக்கணிக்கிறேன்னு சீமான் சொல்லணும். தேசிய கீதத்திலும் திராவிடங்கிற வார்த்தை வருது இல்ல? நான் ஆட்சிக்கு வந்தா, சீமான் ஆட்சிக்கு வந்தா தேசிய கீதத்தை மாத்திவே நீ சொல்லிரு. நீ ஆம்பளை நான் உன் ஸ்டைல கேக்குறேன். நான் இந்த ஆம்பளை பொம்பளை இந்த வார்த்தையெல்லாம் வைக்கிறவன் இல்லை. நீ பேசவில்லை, நல்ல ஆயி அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா, நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்தவன், இப்படிலாம் நீ பேசவில்லை. நான் அந்த இடத்துல இது கேட்கிறேன். நீங்க சொல்லுங்களேன் தில்லு இருந்தா.
நான் உரிமையிலாம் யாரையும் பேசுனது கிடையாது ராகுல். இப்படிலாம் நான் பேசுனது இல்ல. என்ன அந்த இடத்துக்கு அவ்வளவு தள்ளிட்டார் சீமான். என்ன ஒரு மனிதன் இவ்வளவு பச்சோந்தியாக, இவ்வளவு அநாகரிகமான ஒரு அரசியல்வாதியாகவா இருப்பார் ஒருவர்? நீங்க பெரியாரோடு முரண்படுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. பெரியாருடைய இந்த கருத்தியல நான் முரண்படுறேன். பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார். பெரியார் கடவுள் இல்லை என்ற சொன்ன கருத்தில் நான் முரண்படுகிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஐயா சுகி சிவம் இருக்கிறார். சுகி சிவம் இறை நம்பிக்கையாளர். ஆனா பெரியாரை மதிப்பவர். பெரியாருடைய இன்ன பிற கொள்கைகளில் அவருக்கு பெரும் ஈடுபாடு உண்டு. அவருடைய கடவுள் மறுப்பு அவருடைய கொள்கைன்னு சொல்றாரு. இதைத்தான் குன்றக்குடி அடிகளார்னு சொன்னார். குன்றக்குடி அடிகளாரோடு வாழும் காலத்திலேயே நட்பு பாராட்டியவர் பெரியார். அப்போ ராஜாஜிக்கும் பெரியாருக்கும் கருத்தியல் ரீதியாக 1000 முரண்பாடுகள். கருத்தியலா முரண்பட்டாங்க. ஆனா உங்களை மாதிரி இப்படி அபாண்டமா பழிய தூக்கி சுத்துறது, தூக்கி வீசுறது, இதெல்லாம் என்ன வேலை? இப்போ இதே மாதிரி அபாண்டமான ஒரு கருத்தை சொன்னதற்காக துக்ளக் சோ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு அண்ணாமலை அவரு சாட்டையடி வீரன் அண்ணாமலை. சாட்டையடி வீரன் அண்ணாமலை என்ன சொல்றாரு? அது நூல் சாட்டையடி வீரன் அண்ணாமலை என்ன சொல்றாரு? அவர்கிட்ட அவன்கிட்ட ஆதாரம் இருக்கான். அவர் நைஸா தனியா எடுத்துட்டு போய் சீமான்ட்ட லேசா காட்டிட்டு கொண்டு வந்துருவாராம். ஏன்? பொது வழியில போடு. அதை போடுறதுக்கு முன்னாடி உன்னோட ரஃபேல் வாட்ச் பில்ல கொடு முதல்ல. அதை கேட்டதுக்குமா வருஷ கணக்கா? பிரைம் மினிஸ்டர் படிச்ச சர்டிபிகேட்டை கேட்கிறோமே. இந்த நாள் வரைக்கும் இந்த நாட்டினுடைய இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் படித்த சான்றிதழ் கூட எங்களுக்கு கிடைக்கல. நீங்க படிச்ச சர்டிபிகேட் கொடுக்க மாட்டீங்க, உங்க ரஃபேல் வாட்ச் பில்ல கொடுக்க மாட்டீங்க. இந்த ஆதாரத்தை தைரியமா பொதுவெளியில வெளியிடுங்க சொல்றோம். ஆதாரம் வந்தா தைரியமா பொதுவெளியில் வெளியிடுங்கன்னு நாங்க சொல்றோம். இன்னைக்கு சீமான் என்ன சொல்றாரு? இப்ப நான் என்ன சொல்றேன் ராகுல், நான் உங்களை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன்னு வைங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், பாக்குற நேர்களுக்கு புரியட்டும். ராகுல் இப்படி ஒண்ணு பண்ணிட்டாரு, இது சரியான்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? நீங்க என் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆதாரம் கேட்பீங்க. இப்ப நீங்க என்கிட்ட ஆதாரம் கேட்கீங்க, நான் சொல்றேன் நீங்க ஆதாரத்தை காட்டுங்க பாக்கலாம், நீங்க அப்படி செய்யலன்னு சொல்லி அப்படின்னு நான் சொன்னேன். இது மாதிரி காமெடி ஏதாவது உண்டா? டேய், குற்றச்சாட்டு சொன்னது யாரா? நீ தானே சொன்ன. அப்ப நீ தானே ஆதாரத்தை காட்டணும். பெரியார் இப்படி சொன்னார்னு சொன்னது சீமான். அப்ப சீமான் தான் ஆதாரத்தை காட்டணும். இதோ பாருங்க, நான் இந்த அருக்கு ஆதாரம். இப்ப என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் நீங்க நாட்டுடைமையாக்காம வச்சிருக்கிறீங்க, அப்புறம் ஏன்டா ஆதாரத்தை கட்டணா எப்படி தர முடியுங்கிறீங்க? அப்ப ஆதாரமே இல்லாம தான் நீ கதை விட்டியா? நீ ஏதோ தெரிஞ்சுதானே சொல்லியிருப்ப, இல்ல சும்மாதான் வாய்க்கு வந்ததான் உளறியா? அப்படி வேற யாரா பேசலாம். அது கட்சியே வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தானே. அது ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி கூட கிடையாது. வாட்ஸ்அப் ஹை ஸ்கூல் எலிமெண்டரி ஸ்கூல் கூட கிடையாது. அது ஒரு வாட்ஸ்அப் பால்வாடி ஸ்கூல். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டினா யூனிவர்சிட்டி லெவலுக்கு இருக்கிற அறிவாது இருக்கணும்ல. என்ன சொன்னாலும் கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் சுத்தி இருக்குங்க. இவனுக்கு எவனுமே இது யோசிக்க மாட்டானா? முந்தா நாள் இப்படிலாம் பேசினாரு. எங்கள் ஐயா பெரியார்னு பேசினாரு. பெரியாரின் கைத்தடிதான் பிரபாகரனின் கைகளில் துப்பாக்கியாக மாறி இருக்குன்னு சீமான் பேசினாரு. இன்னைக்கே அப்படி மாசி பேசுறாருன்னு எவனா ஒருத்தர் கேட்கணும்ல பக்கத்துல இருந்து. என்ன சொன்னாலும் கை தட்டுறதுக்கு எதுக்கு ஒரு கூட்டம்? இவர்களுக்கு ஏன் பெரியார சீமானுக்கு பிடிக்கல? இப்ப உங்களுக்கு கரெக்டா புரியுதா? ஏன்னா பெரியார் தான் என்ன சொன்னாரு, நானே சொன்னாலும் உன் அறிவுக்கு, உன் அறிவை கொண்டு சிந்தி, உன் அறிவுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை யோசி அப்படின்னு சொன்னார். இப்ப அறிவை கொண்டு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா எவனும் யாரு கூட இருக்க மாட்டான். சீமானோட ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்ப சீமானுக்கு பதட்டம் வருது. ஓ, பெரியார் இப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு, அறிவை கொண்டு சிந்திக்க சொல்லியிருக்காரு, அறிவோட சிந்திச்சா நம்ம கூட ஒரு ரூபாய் இருக்க மாட்டானே. அப்ப பெரியாரையும் முதல்ல நம்ம என்ன செஞ்சிருவோம், அவரை நம்பாதீங்கன்னு சொல்லி வளர்த்துருவோம், அவரை நம்ப கூடாதுன்னு சொல்லிடுவோம். இப்ப அதுதான் நடக்குது. இது என்ன சொல்றது? தமிழ்நாட்டுல RSS பாஜக காலூன்ற வேண்டும் என்று சொன்னால் பெரியாரை இவர்கள் என்ன செய்யணும்? மலினப்படுத்த வேண்டும். பெரியாரை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த வேண்டும் என்பது RSS பாஜகவுடைய நீண்டகால சதி திட்டம். அந்த சதி திட்டத்தை ஹெச் ராஜாவால் சக்சஸ்ஃபுல்லா பண்ணவே முடியாது. ஏன்னா மக்கள் ஓகே ஹெச் ராஜாவா உஷாராயிருவான். நீங்க ரங்கராஜ் போன்றவர்கள் சொன்னார்னா உஷாராயிருவான். ஓ, நீங்க தானே அப்படிமா அவங்களுக்கு தெரியும். அப்ப துக்ளக் சோவால் அதை பண்ண முடியாது. அப்ப RSS பாஜக என்ன நினைக்குதுன்னா, ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒருவர் வரணும், அவர் தமிழ்நாடு தமிழர் நலன் என்று பேசணும், அப்பப்ப எங்களை திட்டிக்கிற மாதிரியும் திட்டிக்கணும், அவரு பெரியார் தான் எல்லாத்துக்கும் காரணம், பெரியார் தான் எல்லா கேடுங்கிற மாதிரி ஆரம்பிச்சு திராவிடம் தான் எல்லா கேடும், திராவிட இயக்கம் தான் எல்லா கேடுன்னு சொல்லி திராவிட இயக்கத்துக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக அவர் ஒரு கருத்தை உருவாக்கி இளைஞர்கள்ட்ட பெரியாரை நாம இளைஞர்கள்ட்ட இருந்து அந்நியப்படுத்திட்டா RSS பாஜக உள்ள நுழைஞ்சிடலாம்.
இது ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய பிளான். மதவாதத்தை நேரடியாக கொண்டு வந்து திணிக்க முடியாது. அப்போ சீமான் மூலமாக மெதுவா நினைச்சுவோம். முதல்ல முப்பாட்ட முருகன் ஆரம்பிச்சு, அப்புறம் பெரும்பாட்ட சிவனுக்கு போய், அப்புறம் பிள்ளையாருக்கு வந்து, இப்போ எல்லாத்துக்கும் வந்தாச்சு. இது உங்க நம்பிக்கை நான் குறைச்சல. ஆனா இந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஆனா நீ அதை ஆர்எஸ்எஸ்க்கான பாதையாக போட்டு கொடுத்துட்டு இருக்க. அதுதான் ஆபத்து. சமய நம்பிக்கை என்பது வேறு, மதவாதம் என்பது வேறு. சீமான் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறான்னு நான் அந்த ஒண்ணு சொல்லிட்டு இந்த கேள்விக்கான பதில முடிக்கிறதார்கள். சீமான் லிட்ரலி ஒரு சிவசேனை மனநிலை, தொடக்க கால சிவசேனை, இப்ப இருக்கக்கூடிய சிவசேனை கூட இல்ல, பால் தாக்கரே காலத்துல இருந்த சிவசேனை மனநிலை, ஒரு ஹிந்துத்துவ அரசியல் பிளஸ் மராட்டிய தேசிய அரசியல், இந்த ரெண்டையும் சேர்த்து அடிக்கிறது. மகாராஷ்டிராவுக்கு சம்பந்தம் இல்லாதவெல்லாம் பகைவனா நிப்பாட்டி அடிக்கிறது, ஹிந்துக்கள் அல்லாதோரை பகைவனாக நிப்பாட்டி அடிக்கிறது. இப்ப அந்த அரசியலை தான் சீமான் கையில் எடுக்கிறார். தமிழர் அல்லாதோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனவாதத்தை கையில் எடுக்கிறது ஒன்று, இன்னொன்று மதவாதத்தை கையில் எடுப்பது. இந்த ரெண்டையும் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய கருத்தை இந்த அளவில் ஆழமாக பதிந்ததற்காக. இன்னொரு இதே போன்ற சப்ஜெக்டில் கூடிய சீக்கிரம் சந்திக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.